Bobo's TV. ஆனந்தபுரம் கிராமத்தில் கிருஷ்ணா என்னும் வாலிபன் வாழ்ந்து வந்தான். கிராமத்தில் விவசாயம் சரியா இல்லாமல் அதனால பக்கத்து ஊருக்கு வேலை தேடிட்டு போனான் கிருஷ்ணா. ஒருத்தர் வண்டியிலிருந்து தேங்காயை ஏத்திக்கிட்டு இருந்தாராம். அவர் கிட்ட போன கிருஷ்ணா, எனக்கு ஏதாவது வேலை இருந்தா கொடுங்க ஐயா, நான் பக்கத்து கிராமத்தில் இருந்து வரேன் அப்படின்னு கேட்டான் கிருஷ்ணா. அப்படியாப்பா, என்கிட்ட எந்த வேலை இல்லையே. சரி, என் கூட உதவி செய், தேங்காய் ஏற்றிவிடு. என்னால முடிஞ்ச கூலி உனக்கு தரேன் தம்பி, சரியா? சரிங்க அண்ணே, நீங்க சொல்ற மாதிரியே நான் உங்க கூட வேலை சேர்ந்து செய்கிறேன். உங்களால முடிஞ்ச கூலியை கொடுத்தீர்கள் என்றால் ரொம்ப சந்தோஷம் அண்ணே. கிருஷ்ணாவும் தேங்காய் வியாபாரியும் தேங்காய்களை வண்டியில் ஏற்றி முடித்தார்கள். தம்பி வேலை முடிஞ்சது. தம்பி, நீ எங்க இருந்து வர? உனக்கு எந்த ஊரு? உன் வீடு என்ன பக்கத்துல இருக்கா? தம்பி, என்கிட்ட இப்போ பணம் இல்ல, அதுக்கு பதிலா இந்த கொஞ்சம் தேங்காய் வச்சுக்கோ, கூலிக்கு பதிலா. அண்ணே, நான் பக்கத்து கிராமம் ஆனந்தபுரத்திலிருந்து வரேன். எனக்கு எந்த வேலையும் இல்லை. கிராமத்தில் விவசாயம் இல்லை, அதனால இங்கே வேலை கிடைச்சா வேலை செய்வேன் அண்ணே. சரி தம்பி, எனக்கு நேரமாச்சு, நான் கிளம்புறேன், நீ பார்த்து போப்பா. கிருஷ்ணாவுக்கு என்ன செய்யறதுன்னு தெரியாம முழிச்சுக்கிட்டு நின்னுட்டு இருந்தானா. இந்த தேங்காயை வைத்துக்கொண்டு நாம என்ன செய்ய போறோம்னு தெரியலையே கடவுளே, இது என்ன சோதனை? காசு கிடைக்கணும் பார்த்தா தேங்காய் கிடைச்சிருக்கு, நான் எப்படி வியாபாரமா செய்ய போறேன்? மனசுக்குள்ளேயே வருத்தப்பட்டான் கிருஷ்ணா. அண்ணே, தேங்காய் என்ன விலை? எவ்வளவுக்கு கொடுப்பீங்க? நானே வாங்கிக்கிறேன், சொல்லுங்க அண்ணே. கிருஷ்ணாவுக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. திடீர்னு அந்த பொண்ணு அப்படி கேட்டது. என்ன விலை சொல்லணும்னு கூட தெரியல. முழிச்சுக்கிட்டு நின்னுகிட்டு இருந்தான் கிருஷ்ணா. அது கூலி 10 ரூபாய், என்ன சொல்றதுன்னு தெரியலையே. என்ன ஒரு தேங்காய் 10 ரூபாயா? அதெல்லாம் முடியாது அண்ணா, வேணும்னா ஒரு தேங்காய் 5 ரூபாய் வேணா தரேன், சொல்லுங்க, நான் வாங்கிக்கிறேன், சரியா? சரிங்கம்மா, ரொம்ப சந்தோஷம். எல்லாம் தேங்காய் நீங்களே எடுத்துக்குங்க. இந்தாங்க அண்ணா, 50 ரூபாய். அடிக்கடி தேங்காய் கொண்டு வாங்க, நான் உங்ககிட்ட வாங்கிக்கிறேன், சரிங்களா? 50 ரூபாய் பணத்தை வச்சுக்கிட்டு என்ன பண்றதுன்னு தெரியாம மெதுவா நடந்து போனான். கிருஷ்ணா ரொம்ப பசியோட எங்கேயாவது பக்கத்துல கடை இருக்கா பார்த்துக்கிட்டே போனான் கிருஷ்ணா. ஒரு பாட்டி இட்லி சொட்டு வித்துக்கிட்டு இருந்தாங்க. அந்த கடையை பார்த்துட்டு கடையை நோக்கி மெதுவா நடந்து போனான் கிருஷ்ணா. பாட்டிமா, எனக்கு பசிக்குது, இட்லி தாங்க. ஒரு இட்லி எவ்வளவு விலை? இட்லி இருக்குதானே பாட்டி? தம்பி, 4 இட்லி 5 ரூபாய். உனக்கு எத்தனை இட்லி வேணும் சொல்ல, அத்தனை இட்லி தரேன், சரியா தம்பி? அப்படியா பாட்டி, எனக்கு 4 இட்லி தாங்க போதுமா? 4 இட்லி போதுமா? எப்படி உடம்புக்கு சத்து கிடைக்கும்? நிறைய சாப்பிடணும். இதுக்கு முன்னாடி இந்த இடத்துல நான் உன்னை பார்த்ததில்லையே. யாருப்பா நீ? ஊருக்கு புதுசா சொல்லு தம்பி, உன் பேர் என்ன? அதுவா பாட்டி, நான் பக்கத்து கிராமம் ஆனந்தபுரத்தில் இருந்து வரேன். அங்க சரியா விவசாயம் எதுவும் இல்லை, அதனால இந்த ஊர்ல வேலை தேடிக்கிட்டு வந்திருக்கேன். பாட்டிமா, அப்படியே பசி எடுத்துச்சு, அதுதான் இங்க சாப்பிட வந்த பாட்டி. இன்னைக்கு காலையில தான் வந்த பாட்டி. ஊர்ல உனக்கு அம்மா அப்பா என்ன பண்ணிட்டு இருக்காங்க? உனக்கு ஊர்ல உறவுக்காரங்க இருக்காங்களா? சொல்லு தம்பி. பாட்டி, சின்ன வயசுலயே என்னோட அம்மா அப்பா எல்லாம் என்ன விட்டு போயிட்டாங்க. நான் எங்க சித்தப்பா வீட்டில தான் இத்தனை நாள் இருந்தேன். அங்கேயும் விவசாயம் இல்லை, அதனால தான் வெளியூருக்கு வேலை தேடலாம் இங்கு வந்தேன். இல்ல பாட்டி, எனக்கு யாரும் இங்க தெரிஞ்சவங்க கிடையாது. எங்க சித்தப்பா என்ன வீட்டை விட்டு துரத்தி விட்டுட்டாரு, அதனால தான் இங்க வந்த பாட்டி. தெரிஞ்சவங்க இல்லாம இந்த ஊர்ல என்னப்பா பண்ண போற? எந்த தைரியத்துல இந்த ஊருக்கு வந்தெங்க தங்க போற? சொல்லு தம்பி. தெரியல பாட்டி, என்ன பண்றதும் எனக்கு ஒன்னும் புரியல. எங்க வேலை தேடலாம்? நீங்க சொல்லுங்க பாட்டி. நான் சம்பாதித்து வாழ்க்கை முன்னேறணும்னு எனக்கு லட்சியம். பாட்டி, எனக்கு உதவி செய்வீங்களா பாட்டி? இரவு நேரம் வந்து இங்கு ஓரமாக தூங்கிக்கிட்டா பாட்டி அனுமதி கொடுத்தீங்கன்னா
ரொம்ப புண்ணியமா இருக்கும் பாட்டி. ஏப்பா தம்பி, நீ யாருன்னு தெரியல. எப்படி உன்னை இங்க தூங்க அனுமதிக்கிறது? நீயே சொல்லு. என்ன பாட்டி, நீங்க என்ன நம்பலாம்? நான் உங்களை சொந்த பாட்டி மாதிரி நினைக்கிறேன். சித்தப்பா சித்தியும் என்ன வீட்டை விட்டு துரத்தி விட்டுட்டாங்க. இப்ப நான் அனாதையா இருக்கேன் பாட்டி. எனக்கு இப்ப உறவுன்னு சொல்லிக்க யாருமே இல்ல பாட்டி. இந்த ஊர்ல எனக்கு யாரும் தெரியாது பாட்டி. உங்ககிட்ட பேசுற, அதனால எனக்கு கொஞ்சம் மனசு நிம்மதியா இருக்கு பாட்டி. என்ன நீங்க நம்புங்க பாட்டி, நான் உங்களுக்கு உதவியா இருப்பேன். தம்பி, உன் பேர் என்ன? நான் உன்னை நம்புறேன். நம்பிக்கை கெட்டு போற மாதிரி இருந்தா நான் உடனே உன்னை துரத்தி விட்டுருவேன். சரிதானே தம்பி? ஆமா பாட்டி, என் பேர் கிருஷ்ணன். எல்லாம் என்ன கிருஷ்ணா கிருஷ்ணான்னு கூப்பிடுவாங்க. உங்களுக்கு எப்படி கூப்பிடணும் தோணுதோ அப்படி கூப்பிடுங்க பாட்டி. சரி கிருஷ்ணா, நீ சாப்பிட்ட உடனே கடைவீதியில போய் வேலை தேடு. கிடைச்சிச்சுன்னா வேலை செய், இல்லைன்னா சாயங்காலம் இங்க திரும்பி வந்துடு. கிருஷ்ணா ரொம்ப சந்தோஷமா வேலை தேடிக்கிட்டு போனானாம் கடைவீதிக்கு. கடைவீதியில் அலைஞ்சு திரிஞ்சு வேலை கிடைக்காமல் ரொம்ப சோகமா வந்தானா பாட்டிய பார்க்க. கிருஷ்ணாவை பார்த்த பாட்டி, என்னப்பா தம்பி, வேலை கிடைச்சிச்சா? வேலை தேடுனியா? இல்லையா சொல்லு, ஏன் அமைதியா இருக்க? வேலை கிடைக்கல பாட்டிமா, என்ன பண்றதுன்னு தெரியல. சரி தம்பி, நாளைக்கு போய் வேலை தேடு. சரியா? நம்பிக்கையோட தேடு, நிச்சயம் வேலை கிடைக்கும். மறுநாள் காலையில கிருஷ்ணா கடைவீதிக்கு வேலை தேடிக்கொண்டு போனானாம். எங்கேயும் வேலை கிடைக்காதனால ரொம்ப வருத்தத்தோட வீடு திரும்பினான். என்ன கிருஷ்ணா, இன்னைக்கு வேலை கிடைக்கலையா? சரி விடு, எனக்கு கடையில உதவியாரு, ஏதாவது பண்ணலாம். சரியா கிருஷ்ணா? சிவராம், எப்படி இருக்க? இட்லி சாப்பிடுறியா? படிச்சு முடிச்சிட்டியே, இப்ப என்ன பண்ணிட்டு இருக்க? வேலை ஏதாவது தேடுறியா? வேலை செஞ்சுகிட்டே இருக்கியா? சொல்லு சிவராம. பாட்டி, எங்க காடு சும்மாதான் இருக்கு. அதுல நான் கீரையை விதைத்து வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருக்க. கொஞ்ச நாளா நல்லா வருமானம் வருது. என்ன சொல்ற சிவராம? படிச்சு முடிச்சிட்டு கீரை விவசாயம் பண்றியா? அதுல நல்லா வருமானம் வருதா? கீரை விவசாயத்தினால் நல்ல வருமானம் வருதுன்னு நினைச்சா ரொம்ப சந்தோஷமா இருக்கு சிவராம. பாட்டி, நான் படிச்சு முடிச்சிட்டு கொஞ்சம் சம்பளம் வாங்குறதுக்கு கீரை வியாபாரம் பண்ண. அதனால எனக்கு மாசத்துக்கு 1,00,000 ரூபாய் வருமானம் வருது. நான் படிச்சிட்டு வேலைக்கு போனா கூட எனக்கு இவ்வளவு சம்பளம் வராது பாட்டி. பாட்டி, யார் இந்த ஆளு? புதுசா இருக்கு. நான் இதுக்கு முன்னாடி பார்த்ததே இல்லையே. இந்த பையன் பக்கத்து கிராமத்துல இருந்து வந்தான். வேலை கிடைக்கிற வரைக்கும் எனக்கு உதவியா இருப்பா அப்படின்னு சொல்லி இருக்கேன் சிவராம். என் பேர் கிருஷ்ணன். நான் பக்கத்து கிராமத்தில் இருந்து வரேன். வேலை தேடிக்கிட்டு இருக்கேன். என் தோட்டத்துல நிறைய ஏக்கர்ல கீரை அறுவடை பண்ணி விற்பனை செஞ்சுக்கிட்டு இருக்கேன். நீ வேணா அந்த கீரையை எடுத்துட்டு போய் வியாபாரம் பண்ணினா உனக்கு ஒரு நாளைக்கு நல்ல வருமானம் கிடைக்கும் கிருஷ்ணா. அப்படியா? ரொம்ப சந்தோஷம் அண்ணா. எப்படி நான் கீரை வைக்கணும்னு எனக்கு தெரியாது. அண்ணா, எப்படி லாபம் வைத்து விற்கணும் எனக்கு தெரியாது. நீங்க சொல்லி கொடுத்தீங்கன்னா நான் அப்படியே செய்றேன். ரொம்ப ஈஸி தான் கிருஷ்ணா. நான் ஒரு கட்டு கீரையை 3 ரூபாய்க்கு தரேன். நீ மார்க்கெட்ல 5 ரூபாய்க்கு வித்தைனா உனக்கு 2 ரூபாய் லாபம் கிடைக்கும். நீ எத்தனை கட்டு விற்கிறாயோ அவ்வளவு ரூபாய் லாபம் கிடைக்கும். வெளியே தான் போய் வேலை தேடுவேன் என்பது கிடையாது. முயற்சி செஞ்ச நம்ம சொந்தமாக தொழில் செய்யலாம். நானும் படிச்சுட்டு விவசாயம் பண்ற, எனக்கு நல்ல வருமானம் கிடைக்குது. சரியா? நீ அதே மாதிரி செய். அண்ணா, என்கிட்ட நிறைய பணம் இல்ல. என்கிட்ட வெறும் 50 ரூபா தான் இருக்கு. 50 ரூபா வாங்கிட்டு எனக்கு நாளிலிருந்து கீரை கொடுங்கள். அண்ணா, நானும் தினமும் போய் வியாபாரம் செய்றேன் அண்ணா. நான் நாளையிலிருந்து என்கிட்ட இருக்கு 50 ரூபா வச்சு
நான் என்னோட தொழில் ஆரம்பிக்கிறேன். அதுக்கு நீங்க என்ன ஆசீர்வாதம் பண்ணணும். பாட்டிமா யாருன்னு தெரியாம எனக்கு எவ்வளவு பெரிய உதவி பண்ணி இருக்கீங்க. ஒரு வியாபாரத்துக்கும் எனக்கு வழி காமிச்சிருக்கீங்க. ரொம்ப நன்றி பாட்டிமா. நான் உங்க கூட தங்கிக்கிறேன். பாட்டிமா, நான் இனிமே உங்களை நல்லா பார்த்துக்குவேன். எந்த வியாபாரத்தை ஆரம்பித்தாலும் கண்ணும் கருத்துமாக இருக்கணும். உன்னோட அனுபவம் தான் உன்னை வாழ்க்கையில் உயர்த்தும் சேமிப்பு தான். உன் நண்பன் எந்த வேலை செய்யும் பொழுதும் கவனமாக இருக்க வேண்டும். நாளையிலிருந்து சந்தோஷமாக வியாபாரத்தை ஆரம்பி கிருஷ்ணா. கிருஷ்ணனும் கொஞ்ச நாளா பொறுப்போட வியாபாரத்தை செஞ்சான். நல்ல வருமானம் கிடைத்தது. கிருஷ்ணாவும் பட்டணத்துக்கு போய் நிறைய கீரைகள் கட்டுகளை 2 ரூபாய் லாபத்துக்கு விற்பனை செய்து கொண்டு வந்தான். நல்ல வருமானம் கிடைத்தது. பாட்டி கிட்ட சொன்னான். பாட்டி, நானும் சிவராம அண்ணா மாதிரி கீரை விவசாயம் பண்ணலாம்னு இருக்கேன். பாட்டி, எனக்கு பட்டணத்துல நிறைய கீரை தேவைப்படுது. நம்மளே கீரை விவசாயம் செஞ்சு அறுவடை பண்ணணும்னா நிறைய லாபமும் கிடைக்கும். நான் குத்தகை காடு கேட்டு இருக்கேன். தரேன்னு சொல்லி இருக்கிறாங்க பாட்டி. அதான் நான் சந்தோஷமான விஷயத்தை உங்ககிட்ட சொல்லலாம் என்று வந்தேன். இல்ல பாட்டி, சிவராமண்ணா அறுவடை செய்யறையெல்லாம் கீரைக்காரங்க பெண்களை வந்து வாங்கிட்டு போயிடுறாங்க. பாட்டிமா, நான் இங்க வியாபாரம் செய்யவில்லை. நான் பட்டணத்துல போய்தான் வியாபாரம் செய்ய போறேன் பாட்டி. சிவராமனிடம் கீரைய வாங்கி நீ வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருக்க. நீயே குத்தவைக்கு எடுத்து வியாபாரம் பண்றேன்னு நினைச்சா சிவராம போட்டி போடுறேன் நினைக்க மாட்டானா கிருஷ்ணா? நீ சிவராமனிடம் ஒரு வார்த்தை சொல்லிடு கிருஷ்ணா. எதுக்கும் நீ சிவராமன் கிட்ட ஒரு வார்த்தை சொல்லியிருக்குன்னா என்ன ஒரு ஊர்ல இருக்கும்போது தர்ம சங்கடம் ஆயிடும். சரியா? கிருஷ்ணா, சிவராமனே வந்துட்டான் பாரு. நம்ம 2 பேரும் அவங்க கிட்ட ஒரு வார்த்தை போட்டு வைப்போம். சரியா? ராமண்ணா, நான் ஒரு விஷயம் உனக்கிட்ட சொல்ல போறேன். நான் ஒரு விவசாய காடு லீஸுக்கு எடுத்து உங்கள மாதிரி எனக்கும் கீரை அறுவடை செஞ்சு வியாபாரம் செய்யணும் ஆசையாக உள்ளது. உங்களுக்கு ஏதாவது ஆட்சேபனை இருக்கா? சொல்லுங்க அண்ணா. பரவாயில்ல கிருஷ்ணா, சந்தோஷமா பண்ணு. நீ வாழ்க்கையில முன்னேறினா எனக்கு ரொம்ப சந்தோஷம். நம்மளால ஒருத்தங்க முன்னேறினா ரொம்ப சந்தோஷம். ஏதாவது உதவி தேவைப்பட்டால் கட்டாயமா என்கிட்ட கேளு. சரியா? கூச்சப்படாத. நீ கீரை மட்டும் வியாபாரம் பண்ணாம இது மாதிரி பெரிய வேலையும் செய்யணும்னு ஆசைப்படுற பாத்தியா? இது உன்னோட முயற்சியை காட்டுது. அதனாலேயே நான் உனக்கு உதவி பண்றேன். வாழ்த்துக்கள். வியாபாரம் பண்ணி மேலும் மேலும் மேல வா. கிருஷ்ணாவும் கீரை வியாபாரத்துல கவனத்தோட விவசாயம் பண்ணி பட்டணத்துக்கு கீரை எடுத்துக்கிட்டு போய் வியாபாரத்தை பெருக்கினான். நல்ல வருமானம் கிடைத்தது. கிருஷ்ணாவுக்கு அதை பார்த்த பாட்டிக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தாங்களாம். தான் சொந்த பேரனை போல அன்போடு அவனை பார்த்துக்கிட்டார்களாம். ஒரு நாள் பாட்டி கிருஷ்ணாவுக்கு நல்ல பொண்ணா பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சாங்க. கணவனும் மனைவியும் பாட்டியோட சந்தோஷமா வாழ்ந்து வந்தாங்க. வெயில் காலத்துல உடல் வறட்சியை எப்படி தடுப்பது? ஒரு மருத்துவ குறிப்பு சொல்லுங்க பாட்டி. அதிமதுரம் 1 கிராம், தேன் 2 கிராம். இரண்டையும் நல்லா குலைத்து சாப்பிட்டு வர மார்பு, ஈரல், இரைப்பை, தொண்டை ஆகியவற்றில் உள்ள வறட்சி தீரும். அடுத்த வீடியோவில் இன்னொரு மருத்துவ குறிப்பு பார்க்கலாம். ரொம்ப நன்றி பாட்டி. Subscribe for Boo Boo TV.